ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல புதுசா குக்கிங்கையும் போட போறோம். அந்த வகையில இன்னைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சப்பதான் எக் ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம் அப்படின்னு தோணுச்சு. இதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, நீங்க பாஸ்மதி ரைஸ் அப்படின்னா நீங்க வடிச்சு கூட வச்சுக்கோங்க, இல்ல நார்மல் ரைஸ் அதை கூட வச்சுக்கலாம். அந்த ஒயிட் ரைஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எத்தனை பேருக்கு சாப்பிட்றோமோ அத்தனை பேர் அளவுக்கு இருந்தா போதும். நாங்க ஒரு 3 பேர் 4 பேர் சாப்பிட்ற மாதிரி செய்யறோம். அதுக்கு ஏத்த மாதிரி இப்போ வந்துட்டு இன்கிரீடியன்ஸை எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கேரட், பீன்ஸ், கோஸ் அண்ட் கொடமிளகா இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். இதை கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும்ல. அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு செஞ்சா போதும். அடுத்ததா எண்ணெய், வெங்காயம், மிளகாத்தூள், பெப்பர். நம்ம எக் ஃப்ரைட் ரைஸ் செய்யறோம் அப்படின்றதுனால நம்ம ஒரு 3 எக் இல்ல 4 எக், ஏன்னா எக் நிறைய இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஃபிளேவர் வந்துட்டு சூப்பரா இருக்கும். அதை வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். தனியா வந்துட்டு ஒரு வானலியில எடுத்து கொஞ்சமா எண்ணெய், கடுகு, ஒரு 4 எக்கு உடச்சு ஊத்திட்டு நீங்க அதுலயும் கொஞ்சமா உப்பு, பெப்பர் போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த எக்கு வந்துட்டு தனியா தெரியாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபுல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ண போறோம் அப்படின்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம அஜினமோட்டோ எதுவுமே இல்லாம வீட்லயே ரொம்ப சிம்பிளா ரொம்பவே ஹெல்தியா இதை செஞ்சுக்கலாம். இதை எப்படி செய்யலாம் அப்படின்றத இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வானலி எடுத்துக்கோங்க. அதுல ஓரளவுக்கு கொஞ்சம் அதிகமாவே எண்ணெய் விட்டுக்கோங்க. அடுத்ததா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கோம். அதை நல்லா போட்டுட்டு கூடவே வந்துட்டு உப்பு போட்டுக்கலாம். நம்ம பாருங்க, இப்போ வந்துட்டு நம்ம உப்பு போடுறோம். உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது வந்துட்டு கொஞ்சம் பொன்னிறமா வதங்கட்டும். அடுத்ததா வந்துட்டு நம்ம கேரட், பீன்ஸ், கொடமிளகா, கோஸ் இதெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளவு குவான்டிட்டி வேணுமோ அவ்வளவு கட் பண்ணிக்கலாம். நாங்க சும்மா 3 பேருக்குன்றதுனால இவ்வளவு கட் பண்ணிருக்கோம். அடுத்ததான் இந்த ஆனியன் கூடயே மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா ஒரு கலக்கிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த வெஜிடபிள்ஸ் அப்படியே மொத்தமா ஆட் பண்ணிட்டு நல்லா வந்துட்டு இப்ப கிளறணும். இது வந்துட்டு பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நம்ம கிளறணும். இல்ல அப்படின்னா கொஞ்சம் நறுக்குன்னு இருக்கும். அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு நல்லாவே இருக்காது. அதனால கொஞ்சம் நல்லா வதக்குங்க. நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்துட்டு லோ ஃபிளேம்ல வச்சீங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி குக் ஆயிருக்கும். இப்போ இந்த மாதிரி டைம்ல அப்படியே விடுங்க. அடுத்ததா நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா சாதத்தை குக்கர்ல வச்சு ஆற வச்சிருக்கோம். அந்த சாதத்தை உள்ள போட்டுக்கலாம். நாங்க வந்துட்டு நார்மல் ரைஸ் தான் யூஸ் பண்ணிருக்கோம். நீங்க பாஸ்மதியில கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா உள்ள போட்டுட்டு நல்லா ஃபுல்லா எல்லாத்தையும் கிளறணும். இல்ல அப்படின்னா அந்த ஒயிட் ரைஸ்ல அந்த மசாலாலாம் இறங்காது. சோ நீங்க நல்லா கிளறிட்டே இருந்தீங்க அப்படின்னா எல்லாமே உள்ள போயிடும். இந்த மாதிரி நல்லா கிளறிட்டுருங்க. ஃபைனலா கிளறிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வந்துடும். இப்போ வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்துட்டு எக் ஃப்ரைட் ரைஸ் தானே செய்ய போறோம். அடுத்ததா என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நீங்க பெப்பர் இப்பயே வேணும்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. காரம் எவ்வளவு வேணுமோ அந்த மாதிரி இதுல போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி நல்லா கிளறிட்டே இருங்க. ரொம்ப அதிகமா வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடியில வந்துட்டு கொஞ்சம் தீஞ்சிரும். அதனால இந்த மாதிரி வச்சீங்க அப்படின்னா நமக்கு ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடும். அடுத்ததா ஒரு வானலியில லைட்டா ஆயில் விட்டுக்கோங்க. அதுல வந்துட்டு நாங்க 3 முட்டை வந்துட்டு உடைச்சு ஊத்திடுறோம். இந்த மாதிரி உடைச்சு ஊத்திட்டு இதுலயும் வந்துட்டு நம்ம கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறிட்டுருங்க. கிளறிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபைனலா ஒரு பதத்துக்கு வந்துடும். இப்போ நம்ம எக்கும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஃப்ரைட் ரைஸ் கலரி வச்சிருக்கோம்ல அந்த ஃப்ரைட் ரைஸ்ல இந்த எக் அப்படியே டிரான்ஸ்பர் பண்ணிடலாம். டிரான்ஸ்பர் பண்ணிட்டு சும்மா ஒரு கலர்னீங்க அப்படின்னா எக் ஃபுல்லா ரைஸோட மிக்ஸ் ஆயிடும். ஃபைனலா நம்மளோட எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்க வீட்லயே ரொம்பவே ஹெல்தியா இதை செஞ்சு சாப்பிடலாம். கடையில வாங்கினீங்க அப்படின்னா எப்படி பண்றாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. அதுவும் இல்லாம சுத்தமா இருக்குமா அப்படின்றது கொஞ்சம் டவுட் தான். நீங்க வீட்லயே இந்த மாதிரி நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ் சூப்பரா இருக்கும்.